வேண்டாங்கிறப்ப இந்த பக்கமே சுத்திக்கிட்டு இருப்பாரு, வேணுங்கிறப்ப இந்த ஆள் இங்க காணவே காணுமே. எங்க போயிருப்பாரு? பயந்துட்டியா? பயந்துட்டியா? ஆமா பயந்துட்டாங்க. இப்படித்தான் விளையாடுறத. நான் எப்படி வேணா விளையாடுவேன், இன்னும் விளையாடுவேன். அது ஏன் இஷ்டம். விளையாடுறாரோ விளையாடு விளையாடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அப்புறம் என்ன? ஆமா ஏன் பத்தி இன்னைக்கு ஒரு தினசா பேசுற? எப்படி பேசுறாங்க கேட்டியா கதைய? சொல்லு. நம்ம மலையம் இருக்காரு, இவர் ஆம்பளை தானே, எழுதுறீங்க. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்தின. ஆமா ஞாபகப்படுத்தினாங்க. மலையம் இல்ல, அந்த ஆளு கையால் மூக்க இல்ல. ரொம்ப நல்லவனாச்சே, தப்பு தட்டாக்கெல்லாம் வரமாட்டானே. ஆமா வரமாட்டானே, இவருக்கு ரொம்ப தெரியும். விஷயத்தை கேட்காம சொல்லு. அந்த ஆளு எங்கிட்ட வந்து என்ன பண்ணா சொல்லு. இப்பவே நான் மரத்துல கட்டி தொங்க விட்டுறாங்க. ஆமா பேச்சோட சரிதான். அந்த ஆளு எங்கிட்ட வந்து அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியா? இதெல்லாம் கேடு. என்கிட்ட அவன் வாழாட்ட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா, அதனாலதான் ஆபத்து வந்துருச்சேன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா நீ என்னடா மரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. இது என்னமோ உட்காந்துருக்குன்னு. அது என்ன உட்காந்துருக்கும்? நல்லாதான் சொல்ல போறங்க மாதிரின்னு. பச்சை நீ திட்டினாலும் வெட்டினாலும் இந்த கட்டை தாங்கும். நீ மாத்திரம் பக்கத்துல இருந்தா போதும். அதான் பக்கத்துல தான் நிக்கிறேன். அது சரி, மூக்க விஷயமா என்ன முடிவுக்கு வந்திருக்க? நான் தான் படிப்படியா சொல்லிட்டு இருக்கிறேன். என்னன்னு எங்க கேக்குற? நம்ம 2 பேரும் தீர்மானமா ஒரு முடிவுக்கு வந்தா அந்த திருட்டு பையன் வாழாட்டுவானா? அதுவும் நிஜம்தான். என்ன பண்றது? பேசாம கல்யாணத்தை பண்ணிக்குவோம். பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? வீரனுக்கும் அழகிக்கும் கல்யாணம் ஆனாத்தான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? சரி, இப்ப நான் போய் வீரனை சந்திச்சு விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து நல்ல நான் ஒண்ணும் இல்ல பிடிக்கல வரல தெரியாம வாழாச்சு மரணமும் ரோக போல நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துறீங்க. அங்கங்க மகடி ஊதுறாங்க, பாம்பு வர மாட்டேங்குது. நான் என்னடா கட்ட விரடி சுண்டு விரடி சேர்த்து மூணு ஊதுற பாம்பே வந்துருச்சு. நீங்களா? நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் வந்து உங்களை சந்திக்கத்தாங்க நினைச்சேங்க. அதனால தாங்க பாம்பு பிடிக்கிற மாதிரி நடிச்சேங்க. ஐயோ ஐயோ சிரிக்கிறாரே சிரிக்கிறாரே. பயப்படாத, நான் எப்பவுமே அநியாயக்காரங்களுக்கு தான் விரோதி. ஆமா, நீ என்ன எதுக்காக சந்திக்க நினைச்ச? ஒண்ணும் இல்லைங்க, அழகி இருக்குதே இப்ப ரொம்ப கட்டுப்பாட்டுல கஷ்டப்படுதுங்க. இந்த நிலைமையில நீங்க வந்து காப்பாத்தலன்னாங்க அழகி நீங்க பார்க்க முடியாதுங்க. கட்டுப்பாடுங்கிற அவளை நான் எப்படி சந்திக்க முடியும்? நீங்க பயப்படாதீங்க, நான் வந்துங்க நான் தூத்து போறணுங்க. அது சரி, வைத்தியர் மகன் மதுரை ஆமாங்க என் விஷயத்துல அனாவசியமா தலையிடுறானாமே. இருக்காதுங்க, அவன் உங்க விஷயத்துல வரமாட்டானுங்க. அவன் ஒரு ஆம்பளை மாதிரிங்க, அவ்வளவுதாங்க. இந்த மலையில தப்பு தண்டா இல்லாம நல்லவன் யாரா அப்படின்னா என் பேரை சொல்லாங்க, அடுத்தாப்புல அவன் பேரை சொல்லாங்க. ரொம்ப பயப்படுறானுங்க. நான் தைரியசாலி, என் சிஷ்யன் என் தயார் தானே, நான் சொல்லி கொடுறேன். வேண்டாடா ஏன்டா பயப்படுறேன் கேக்குறேனா? உங்க பேர் சொன்னா போதுங்க கிட்டு 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 நடுங்குறானுங்க. ஒண்ணு பண்றான், நிறைய அள்ளி அள்ளி கொண்டுறான். பச்சலை அறான்னு அரைக்கிறான், மாத்தி கொடுத்துறான். ஒரு தடவை எனக்கு கொடுத்தான், கடவுளுக்கு தான் விழிச்சேன். என்ன பாடுபட்டேன், அலையா அலைஞ்சங்க. என்னங்க நீங்க இவ்வளவு பெரியவங்க, நீங்க போய் அவனை பத்தி பேசுறீங்களா? அவன் ஒரு மருந்து பய. அப்படியா? ஆமாங்க. ஐயோ ஆமா, உள்ள சொல்லு. வீரன் இல்லாத சமயமா பார்த்து இதெல்லாம் போட்டு தந்துச்சியா? அது சரி, வீரனுடைய பேரு கேட்டா மதுரை கிடுகிடு நடுங்குவானா? இது இந்த பச்சளை பறிக்க தெரியும், மருந்து அரைக்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது இல்லையா? இதை தவிர நீ வேற என்ன பண்ணிருக்கிற முன்னால? சமாளி காத்தாடி சமாளி. என்ன சொன்ன? மதுரை வெறும் மருந்து போய. அப்பா போகட்டும், நான் தான் வீரன்கிற விவரம் வெளியே இப்ப யாருக்கு தெரிய வேண்டாம். உன்னோட இருக்கட்டும். சொல்லுவனா? காத்தாடி காலம் கடத்தாது, அழகிட்ட போய் சொல்லு.
வீரன் எப்பவும் உன்னை கைவிட மாட்டான். காத்திரு, காலம் வரும்னு சொல்லு. இது என்னன்னு கேளு. அதுதானே என் முதல் வேலை.